Hi everyone, I'm Dr. Aarti, consultant gynecologist, infertility specialist, Chennai Fertility Center, Pondicherry branch. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா PCOS, மோஸ்ட் காமன் ப்ராப்ளம். ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி PCOSங்கிற வார்த்தை மினிமம்லாம் ஒரு 100 பேருக்கு ஒருத்தங்களுக்கு தாங்க தெரியும். ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல 1 in 6 women வந்து பாத்தீங்கன்னா PCOS ஆல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. PCOSல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்குதா, இல்ல பீரியட்ஸ் ரொம்ப கம்மியா வருதா, இல்ல ஒரு வருஷமா நீங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணி உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை இருக்குதா, இல்ல மூஞ்சில ஃபேஷியல் ஹேர் கொஞ்சம் ஜாஸ்தியா வளர்ற மாதிரி இருக்குதுங்களா, இல்ல மூஞ்சில பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்குங்களா, நெக்ல ஒரு டார்க் லைன் உங்களுக்கு தெரியுதுங்களா, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது ஒரு PCOSோட சிம்டம்ஸ். இந்த PCOS எதனால வருது? ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. இது கியூரபிளா? டோட்டலா கியூரபிள் இல்லைங்க. ஆனா இது எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்ட்ரெஸ், உங்க எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாதனால, நம்ம அதிகமா வெளிய சாப்பாடு, ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுறதுனால தாங்க வருது. ஸோ இதை நீங்க கம்ப்ளீட்டா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கறது நீங்க ஆரம்பிக்கணும். எப்படி மாத்துவீங்க? உங்க வெயிட் லாஸ், எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 days per week ஆச்சு பண்ணுங்க. 30 to 45 minutes பண்ணா கூட மோர் தென் இனஃப். ஒரு 10% வெயிட் லாஸ் பண்ணாலே உங்க PCOS சேஞ்சஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம டயட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா எடுத்துக்கோங்க. கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், திணை வகைகள் இதெல்லாமே உங்க டயட்ல சேர்க்கறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணியுமே உங்களுக்கு கன்சீவ் ஆக டிஃபிகல்ட்டி இருக்குன்னா கண்டிப்பா கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ.